வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 28, அதாவது 44AA, 44AD, 44ADA இந்த 3 செக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 28 எதை சொல்லுதுன்னா, வாட் இஸ் அ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? செக்ஷன் 28 the changing of section charging section for profit and gains of business or profession பற்றி சொல்லுது. PGPPன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. இதில் இன்க்ளூட்ஸ் என்னென்னா, ப்ராஃபிட் ஃப்ரம் எனி பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்து காம்பன்சேஷன் ஆன் டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் ஆர் பெர்க்யூசைட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ், இன்ட்ரெஸ்ட், சேலரி, கமிஷன் எக்ஸட்ரா ஃப்ரம் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அடுத்து நான் கம்பீட் ஃபீஸ் சொல்லுவாங்க. அடுத்து கீமேன் இன்சூரன்ஸ் ரெசிப்ட் சொல்லுவாங்க. அடுத்து எஃப்எம்வி ஆஃப் ஸ்டாக் கன்வெர்ட்டட் இன்டு த கேபிட்டல் அசெட் சொல்லுவாங்க. அடுத்து ரெசிப்ட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் converted under section 35AD. ஓகேங்களா? if your income arise from carrying on business or professions, it is a taxable under section 28. business and professional profit and gains of business or profession பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா? இப்போ வாங்க ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கலாம். செக்ஷன் 44AA. செக்ஷன் 44AA என்ன சொல்லுதுன்னா, ஐடென்டிஃபை பிஸ்னஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷனை சொல்லுது. ஓகேங்களா? ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் என்னென்னு பார்க்கலாம். இது 2 செக்ஷனாக இது பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் 44AA சப்கிளாஸ் 1 லீகல் அட்வொகேட், மெடிக்கல் யார், டாக்டர், டென்டிஸ்ட், சர்ஜன். அடுத்து இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல், அக்கௌண்டன்சி, அதாவது சிஏஆர் சிஎம்ஏ. அடுத்து டெக்னிக்கல் கன்சல்டிங். அடுத்து இன்டீரியர் டீகாரேட்டர். ஓகேங்களா? ஆல்சோ நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் போர்ட் டைரக்ட் டாக்ஸஸ் என்னென்ன சொல்லுதுன்னா, கம்பெனி செக்ரட்டரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ஸ், ஃபிலிம் ஆர்டிஸ்ட், ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகேங்களா? அடுத்து திஸ் ப்ரொஃபஷன் ஆர் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் ப்ரிஸ்கிரைப்டு புக் ஆஃப் தி அக்கௌண்ட் அண்டர் செக்ஷன் 44AA. ஓகேங்களா? 44AA ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன்ஸ். அடுத்து அதர் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் 44AA சப்கிளாஸ் 2 ஆல் அதர் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் என்னென்ன, ரீட்டைல் ஷாப், க்ரோசரி, ஹார்ட்வேர், மொபைல் ஷாப், ஹோல்சேலர், மேனுஃபேக்சர், ரெஸ்டாரண்ட், கான்ட்ராக்டர், கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர், சைபர் கேஃப், கம்ப்யூட்டர் ரிப்பேர், ஈவெண்ட், எம்ஜிஎம்டி, பிரிண்டட் ப்ரெஸ்ஸு, ஜென்ரல் கன்சல்டன்ஸ். ஓகேங்களா? புக்ஸ் ஆர் ரெக்கார்டு டு பி மெயின்டைன் ஒன்லி த ப்ரிஸ்கிரைப் கண்டிஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? ஐடென்டி பிஸ்னஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன், இன்னொன்று வந்து அதர் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன்னா லீகல் மெடிசன், அதாவது அட்வொகேட், டாக்டர், இன்ஜினியர், ஆர்கிடெக்சர். அதர் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்னா ரீட்டைல் ஷாப், க்ளோசரி, ஹார்ட்வேர், மொபைல் ஷாப்பு, கான்ட்ராக்டரு, கோச்சிங் சென்டரு, டியூஷன் சென்டரு இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்னது, 44AD. 44AD என்ன செக்ஷன் 44AD என்ன சொல்லுது, ப்ரெசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஆஃப் பிஸ்னஸ். ப்ரெசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஆஃப் பிஸ்னஸ்னால் யாருக்கு அப்ளிகபிள்னா, ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல்ஸு, HUF அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் அதர் தென் லிமிட்டட் லைபிலிட்டியாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அதர் தென் லிமிட்டட் லைபிலிட்டியாக இருக்கணும். கேரிங் ஆன் எலிஜிபிள் பிஸ்னஸ். ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து ப்ரெசம்ப்டிவ் டாக்ஸேஷனுக்கு எலிஜிபிள் பிஸ்னஸ் என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்டைல் ட்ரேடர், ஹோல்சேல் ட்ரேடர், மேனுஃபேக்சரர், ரெஸ்டாரண்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஜென்ரல் சர்வீஸ் பிஸ்னஸ் அதர் தென் ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ், டியூஷன் சென்டர்ஸ், கம்ப்யூட்டர் ரிப்பேர் சர்வீஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ஸ். இது எல்லாமே வந்து எலிஜிபிள் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரெசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் பிஸ்னஸ்க்கு. நாட் எலிஜிபிள் யார் இந்த செக்ஷனுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா, ஏஜென்சி பிஸ்னஸ் கிடையாது, கமிஷன் இன்கம், ப்ரோக்கரேஜ் இன்கம், ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷனல் 44AA1 அண்ட் நோட்டிஃபைடு இவங்க எலிஜிபிள் இல்லை. லிமிட்டட் லைபிலிட்டி
பர்சன்ஸ் எலிஜிபிள் இல்லை. பிஸ்னஸ் கவர்டு அண்டர் செக்ஷன் 44AE எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா. இப்போ ப்ரிசம்டிவ் இன்கம் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறதுனா 6% ஆஃப் டர்ன் ஓவர் ரிசீவ்டு த்ரூ த பேங்கிங் சேனல்ஸ் ஆர் டிஜிட்டல் மோட் 8% ஆஃப் டர்ன் ஓவர் ரிசீவ்டு இன் கேஷ். 6% ஆர் 8% பிஸ்னஸில் கேஷாக வந்திருந்தா நோ நீட் கால்குலேட்டட் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்துருந்தா அது ப்ரிசம்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் பிஸ்னஸ்க்கு எலிஜிபிள் என்னென்னா 6% பேங்கிங் டிஜிட்டல் ஆர் 8% டர்ன் ஓவர் ரிசீவ்டு கேஷ். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்திருந்தால் அவங்க வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் பிஸ்னஸுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. 44AD கீழே வருவாங்க. அடுத்து செக்ஷன் 44ADA. இது என்ன செக்ஷன்னா, இது என்ன டீட்டெயில்னா ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன்ஸ். ஏடி என்னது டாக்ஸேஷன் ஃபார் பிஸ்னஸ், இது வந்து என்னது ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன்ஸ். ஓகேங்களா. அப்ளிகபிள் டு என்னென்னா ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன்ஸ் ரெஃபர் டு இன் 44AA1 அண்ட் நோட்டிஃபைட் ப்ரொஃபஷன். இதுக்கும் எலிஜிபிள் சொல்கிறாங்க. ஓகேங்களா. எலிஜிபிள் ப்ரொஃபஷன் 44AA1 என்னென்ன சொல்லியிருக்கோம் நம்ம, அட்வொகேட், டாக்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்ட், கம்பெனி செக்ரட்டரி, இன்ஜினியர், ஆர்கிடெக்சர், டெக்னிக்கல் கன்சல்டன்ட், இன்டீரியர் டெக்கரேட்டர், ஐடி ப்ரொஃபஷனல், ஃபிலிம் ஆர்டிஸ்ட், ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இவங்க எல்லாமே வந்து செக்ஷன் 44AA1க்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே 44ADAக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க, அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிசம்டிவ் இன்கம்னா என்ன, ஆஃப் கிராஸ் ப்ரொஃபஷனல் ரிசீப்ட் இஸ் டீம்டு டு பி taxable income. ஓகேங்களா. ரிமைனிங் 50% டீட்டெயில் எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்ட் நாட் ரெக்கார்ட் டு கிளைம் அண்டர் திஸ் ஸ்கீம்ஸ். அதாவது 50% ரெக்கார்டு இருக்கணும், 50% இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஓகே. ப்ராக்டிக்கல் டிசிஷன் ஃபாலோ. இஸ் யுவர் இன்கம் taxable அண்டர் செக்ஷன் 28 ஆஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம்? அப்படி இருந்தால் எஸ். ஓகே. இவங்க யார் இஸ் யுவர் ஆக்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் அண்டர் செக்ஷன் 44AA. எஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகணும், ஆப்ஷன் 44ADA. நோவாக இருந்தால் 44AD. ஓகேங்களா. 44ADA என்ன சொல்லுது, இஃப் எலிஜிபிள் கண்டிஷன் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு. என்ன சொல்கிறது, 44ADA வந்தால் என்னது, 44ADA இருந்தால் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் பிஸ்னஸில் வருவாங்க. 44ADனா ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷனில் வருவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் டேபிள் பார்த்துடலாம். டேபிள் செக்ஷன் 44AD என்ன சொல்லுது இங்கே பாருங்கள். 44AD என்ன, ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன்ஸ். இவங்க யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்க்கலாம். க்ளோசரி ஷாப், மொபைல் ஷாப், ரெஸ்டாரண்ட், மேனுஃபேக்சர், கான்ட்ராக்டர், டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர், சைபர் கேஃப், கம்ப்யூட்டர் ரிப்பேர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், பிரிண்டிங் ப்ரெஷ். இவங்கெல்லாம் வந்து 44AD வருவாங்க. அடுத்து ப்ரொஃபஷன் செக்ஷன் 44ADA. ADAவில் என்ன யார் வருவாங்க, அட்வொகேட், டாக்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட், காஸ்ட் அக்கௌண்டண்ட், கம்பெனி செக்ரட்டரி, இன்ஜினியர், ஆர்கிடெக்சர், டெக்னிக்கல் கன்சல்டன்ட், இன்டீரியர் டெக்கரேட்டர், ஐடி ப்ரொஃபஷனல், ஃபிலிம் ஆர்கிடெக்ட்ஸ், ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ். இவங்கெல்லாம் 44ADAவில் வருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலாஸ், இது வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கோசரம் செக்ஷன் 28 ஐடென்டிஃபிகேஷன் டேக்ஸபிள் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கமில் செக்ஷன் 44AA டிட்டர்மைன் வெதர் இஸ் ஆக்டிவிட்டி இஸ் எ பிஸ்னஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் அண்ட் வெதர் புக் ஆர் ரெக்கவர்டு. ஓகேங்களா. 44AD என்னது, ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் எலிஜிபிள் பிஸ்னஸ். 44ADA என்னது, ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் எலிஜிபிள் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா செக்ஷன் 28 பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம்மை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 44 இதை ஷார்ட் நோட்ஸாக நம்ம சொல்லணும்னா ஒரு குயிக் ரிவிஷனாக 44AA ஐடென்டிஃபை பிஸ்னஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் வருவாங்க. 44ADனா ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் பிஸ்னஸ் வருவாங்க. 44ADAனா ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் வருவாங்க. ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
தேங்க்யூ வாட்ச் அவர்ஸ்.